இமான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே இது வந்து ஓடிட்டு இருக்கு. அவரே சொல்கிறதுன்றது வந்து மனக்காயம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மனக்காயத்துக்கு அவர் மருந்து தேடிக்கிட்டாரு. பட் அவருக்கு பெயின் அவருக்கு இருக்குது. சரிங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல நான் சொல்றேன், ஒரு மனைவி வந்து தவறுறாங்கன்னு வச்சுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்களும் தானே காரணமாயிட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? டைம் மிஷின் இருந்துன்னா இமானை எச்சரித்திருப்பேன்னு சொல்றீங்க. டைம் மிஷின் இருந்தா நான் வந்து என் மனைவியை வந்து எச்சரித்திருப்பேன், இல்லை என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதுகாப்பாக வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு வரல உங்க வாயில. அதுவும் வரணும் இல்லை. இமானை எச்சரிக்கை இருந்திருப்பேன்னு சொன்னா நான் எச்சரிக்கை இல்லாம இருக்கிறேன்னு அர்த்தம் அப்படிதானே ஆயிடுது. அப்ப இமான் எச்சரிக்கை இல்லாம இருந்துட்டார், கேர்லெஸ்ஸா இருந்துட்டார். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து கெடுத்தவன் இவன் தான். ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? கவலையாக இருக்கும். முழுக்க முழுக்க அண்ணன் சொல்லி பழகினான். நான் அவனை வந்து வீட்டுக்கு அனுமதித்தேன். கடைசியில் அவன் வந்து என் பொண்டாட்டியை லவ்ட்டிக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அதை தான் இப்போ மறுபடியும் அதை தான் நான் சொல்கிறேன். அது வந்து அவருக்கு வந்து மனசில் ஒரு அழுத்தம் இருக்கு. டைம் மிஷின்னாக்கா இமானை நான் எச்சரித்திருப்பேன்னு சொல்லி வித்தியாசமான ஒரு போட்டிருக்கிறேன். நம்மளால அவருடைய மனக்காயத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் குற்றம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும். அவர் வந்து உங்க மனைவியோட நான் பார்த்தேன்னு சொல்லலாம், இல்லை உங்க பிள்ளைகளோட பார்த்தேன்னு சொல்லலாம், அவர் அடிக்கடி அவங்க வந்துட்டு போறாருன்னு கூட சொல்லலாம். கதவு திறந்து போட்டு வச்சீங்கன்னா திருட வரதான் செய்வான். உண்மைதானே இது? இதே திருடனா? ஆமா, அவன் ஏதோ ஒன்று திருடிட்டான் சார். இங்க ஒன்று முதல்ல புரிஞ்சுங்க, இந்த சமூகத்துல எல்லாம் நல்லவன் கெட்டவன் எல்லாம் இருக்கிறான். எல்லாம் கலந்துதான் சமூகம். நாம தான் எச்சரிக்கையா இருப்போம். மிட்டாய் கடையை திறந்து வச்சிருக்கீங்க, இனிப்பு கடையை திறந்து வைப்பீங்களா? சொல்லுங்க. ஈமிக்க தான் செய்யும், எறும்பு வரதான் செய்யும். நீங்க தான் பாதுகாப்பா முடி வச்சிருந்துருக்கணும். எச்சரிக்கைன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எதை சொல்ல வரான்னு எனக்கு புரியல. எச்சரிக்கைன்றது இவர் நான் டெய்லி கூட்டிட்டு வருவாரா? எச்சரிக்கைனா எனக்கு ஒன்றும் புரியல. டெய்லி வீட்டை கூட்டிட்டு வர முடியும். அன்பால், காதலால், அதை தாண்டி செக்ஸால் நீங்க வந்து உங்க மனைவியை நீங்க கட்டி போட தவறிட்டீங்கன்னு சொன்னா ரியல் ஒண்டியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சமீபத்திய ஒரு நேர்காணல்ல இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பகிர்ந்திருந்தார். டைம் மிஷின் இருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே போய் என்ன நானே வந்து எச்சரிக்கை கொடுத்துருப்பேன். பல பேர் வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சு துரோகம் செஞ்சுட்டு போற ஒரு முதலைகளா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பகிர்ந்திருந்தாரு. இப்ப இந்த வார்த்தை அப்படிங்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு வார்த்தை தான். அவர் எமோஷனல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த லிட்டரலா வந்து ஒரு தாக்கமான ஒரு வார்த்தைகள்ல பதிவிடுறாரு. அவரே எச்சரிக்கக்கூடிய பண்ற அளவுக்கு அவர் வாழ்க்கையில என்ன சம்பவம் அப்படி நடந்துருச்சு? இது முதல்ல இமான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாவே இது வந்து ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பலரும் கூட பேசியிருக்காங்க. இது வந்து பேசுறதுக்கான உகந்த மேட்ரு இல்லை. இருந்தாலும் வந்து கேட்டா அடிக்கடி வந்து இமான் வந்து அவரே சொல்றதுன்றது வந்து மனக்காயம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மனக்காயத்துக்கு அவர் மருந்து தேடிக்கிட்டாரு. நான் சொல்றது அதுதான். நம்ம வந்து எளிதாக வந்து இது வந்து கடந்து போயிடலாம் நம்ம சொல்லலாம். பட் அவருக்கு பெயின் அவருக்கு இருக்கு. சரிங்களா? ஏன்னா ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு 2 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அதுவும் அந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுந்துட்டு அவர் வந்து அந்த இழந்ததுக்கு காரணம் யாருன்றதையும் அவர் வந்து வெளிப்படையாக சொன்னார். அதுக்கு பிறகு அவர் வந்து இன்னொரு வாழ்க்கையும் தேடிட்டார். ரெண்டுமே நடந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கையை வந்து எழுந்துட்டு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஒரு வாழ்க்கையை எழுந்துட்டு நீங்கள் அதை வந்து விவாகரத்துக்கு கொண்டு போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் போயிட்டீங்க. அங்கே வந்து பிள்ளைகளாயிட்டாங்க. அங்கே உங்கள் வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குது இல்லையா? ஆனால் இடையிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாழ்க்கை நினைவுகள் வரும்போது அது மனதுக்குள்ளே இருக்கும். இங்கே எவ்வளோ பேர் வந்து 2 திருமணங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க, டைவர்ஸ் பண்ணி, 3 திருமணங்கள் கூட பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த நினைவுகள் வராமல் போயிருமான்னு கேட்டால் நிச்சயமாக வரும். மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அது முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து உங்கள் மனசோடு போயிடணும். பொது வெளியில் வந்து அதை வந்து மறுபடியும் பேசக்கூடாது. இங்கே யார் மீது குற்றம் என்ன குற்றன்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட்லாம் இங்கே நம்ம பண்ண முடியாது தான். ஆனால் இமானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை இருந்திருக்கு, அவர் நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்திருக்குன்றது புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். 2 பிள்ளைகளும் வந்து உருவாயிட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலமும் ஒன்று இருக்குது. ஒரு பொறுப்பான தந்தையாக கூட அவர் யோசிக்கலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் வந்து அந்த முடிஞ்சு போன அந்த விஷயத்தை திரும்ப அவர் வந்து நினைவுக்கு வரும் தான். ஆனால் நினைவுக்கு வர்றதை வந்து நீங்கள் பதிவாக போடும்போது, பொதுவெளியில் பதிவாக போடும்போது உங்களுக்கு என்னதான் தேவைன்ற அடுத்த கேள்வி வருது. இப்போ நீங்கள் இன்னொரு திருமணமே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
தனியா இருக்கு. நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க, லோன்லியாக இருக்கிறீங்க சொன்னால் அது வந்து உங்கள் சைடில் நீங்களும் வந்து உங்களுக்கான வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லா மனுஷனும் சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் இன்னொருத்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது தான். இன்னொருத்தர் சார்ந்து இருக்கும் அல்லது இன்னொருத்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். இந்த ரெண்டை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் சிலர் அறிவாளிகள் சொல்லுவாங்க, எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் மனைவி இறந்துட்டால் கூட ஏன் மறுமணம் பண்ணிக்கிறாங்கன்னா, எனக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது, 2 பிள்ளைகள் இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு அம்மா வேணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்களுக்கு அப்பா ஒரு வேணுமென்னு அப்படி கூட வந்து சில பேர் ஆணும் பெண்ணும் இன்றைக்கி சர்வசாதாரணமாயிடுச்சு தமிழ். அதெல்லாம் ஒரு பெரிய, ஏன்னா ஒரு வாழ்க்கை வந்து ஒன்று இறந்துடுறாங்க இல்லை டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க, அடுத்த வாழ்க்கைக்கு தயாராகிடுறாங்க. அதுக்கு இல்லைங்க 2 பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை டெடிகேஷன்னா அவங்களுக்காக தாங்க இதை பண்ணிக்கிறது. யாருக்காக பண்ணிக்கிறது? குழந்தைகளுக்காக தான் பண்ணி, எனக்காக பண்ணிக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தில் கேட்டிங்கன்னா, அவர் வந்து 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகள் வந்து நீங்கள் வந்து உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னொரு வாழ்க்கைக்கு போக மாட்டீங்கல்ல. நீங்கள் இன்னொரு வாழ்க்கைக்கு போயிட்டீங்க, அங்கே வந்து உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உருவாயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதிவிடும் போது அவங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும்? முதல் மனைவி விடுங்க, முதல் மனைவி வந்து வெளியேறிட்டாங்க. அந்த வெளியேறினதுக்கு காரணத்தெல்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம். இப்போது உங்களுக்கு என்னென்னா, முதல் மனைவி கிட்ட உங்ககிட்ட வந்து பிரிஞ்சுட்டாங்க, நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டீங்க. இங்கே 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு இங்கேயும் 2 பிள்ளைகள். இப்போ அதான் 2வது மனைவிக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பதிவு போடும்போது, நான் வந்து இப்போ சமீபத்தில் போட்டட்டா எடுத்துங்க, அதை மட்டுமே எடுத்து பேசுவோம். எனக்கு வந்து டைம் மிஷின் இருந்தாக்கா நான் இமான எச்சரிக்கை பண்ணியிருப்பேன். என்ன நானே அதுதான் சொல்கிறது. டைம் மிஷின் இருந்தாக்கா இமானை நான் எச்சரித்திருப்பேன்னு சொல்லி வித்தியாசமான ஒரு போட்டிருக்கிறாரு. நம்மளால் அவருடைய மனக்காயத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் குற்றம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும். நம்ம வந்து சிவகார்த்திகேயனை கொண்டு வந்து கூண்டில் நிறுத்தி நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஆள் கிடையாது. இதை மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் அவர் ஏதாவது அப்படி இல்லை. அது ஒரு இப்போது உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை வந்து அதாவது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து கெடுத்தவன் இவன் தான். ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு கவலையாக இருக்கும். முழுக்க அண்ணன் சொல்லி பழகினான். நான் அவனை வந்து வீட்டுக்கு அனுமதித்தேன். கடைசியில் அவன் வந்து என் பொண்டாட்டியை லவ்ட்டிக்கிட்டு போயிட்டான், இல்லை களவாடிட்டு போயிட்டான், என் பொண்டாட்டியை லூட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அதை தான் இப்போ மறுபடியும் அதை தான் நான் சொல்கிறேன். அது வந்து அவருக்கு வந்து மனசில் ஒரு அழுத்தம் இருக்குது. அவனை அண்ணன் சொன்னால் நான் அனுமதித்தேன். ஆனால் கடைசியில் வந்து என் மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் களவாடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணும்போது, அந்த ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போ வந்து ரைஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்லா இருக்கும்போது ரைஸ் ஆகுது. இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் கூட வரலாம். இவங்களுக்கு இந்த மீடியேஷன்லாம் வேறு ஏதாவது தகவல் வரும். அவர் வந்து உங்கள் மனைவியோட நான் பார்த்தேன்னு சொல்லலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளோட பார்த்தேன்னு சொல்லலாம், அவர் அடிக்கடி அவங்க வந்துட்டு போகிறான்னு கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் கேட்டால் நீங்கள் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திட்டீங்கல்ல, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், நியாயப்படுத்தலை எதுவுமே. நீங்கள் எப்போ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு பிள்ளைகளோட ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அதை அப்படியே துண்டா விட்டு போயிருங்க. உங்களுக்கு எதாவது நீங்கள் செய்யணும்னு உங்களுக்கு தோணுதுன்னு உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் தானே, அப்பா பாசம் இருக்க தானே செய்யும் இல்லையா? யாரும் இமானுக்கு எதிராக யாரும் பேசவே மாட்டாங்க, அவரே பேசுகிறாரு. ஆனால் இப்போ அவரே வந்து இது சொல்லும் போது கேட்டால் அங்கேயும் உங்களுடைய மகிழ்ச்சி போகுது இல்லை. உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் இப்படி வெளிப்படுத்தும் போது 2வது மனைவி என்ன நினைப்பாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல நான் சொல்கிறேன், ஒரு மனைவி வந்து பாருங்க நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனைவி வந்து தவறுறாங்கன்னு வச்சுங்க, தவறுறாங்கன்னா உங்கள் மன வாழ்க்கை, அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையிலேருந்து அவங்க தவறுறாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்களும் தானே காரணமாயிட்டீங்க. அப்பயும் நீங்களே எச்சரிக்கணும். இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டைம் மிஷின் இருந்துன்னா இமானை எச்சரித்திருப்பேன்னு சொல்கிறீங்க. டைம் மிஷின் இருந்தால் நான் வந்து என் மனைவியை வந்து எச்சரித்திருப்பேன், இல்லை என் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா நான் பாதுகாப்பாக வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு வரல உங்கள் வாயில். அதுவும் வரணும் இல்லை. இமானை எச்சரிக்கை இருந்திருப்பேன்னு சொன்னால் நான் எச்சரிக்கையாக இல்லாமல் இருக்கிறேன்னு அர்த்தம் அப்படி தானே ஆயிடுது. அப்போ இமான் எச்சரிக்கை இல்லாமல் இருந்துட்டார், கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார். கரெக்டா அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் அதானே. டைம் மிஷின் இருந்தால் நான் இமானை எச்சரித்திருப்பேன்னு சொன்னால் அப்போ எச்சரிக்கை இல்லாமல் இருந்தது நீங்கள் தானே. எல்லா பொருளும் அப்படி தான் சார். நீங்கள் பொருளை நீங்கள் கதவை திறந்து போட்டு வச்சிங்கன்னா திருட வரதான் செய்வான். உண்மைதானே இது? இதே திருடனா? ஆமாம் ஏதோ ஒன்று திருடிட்டான் சார். இங்கே ஒன்று முதல்ல புரிஞ்சுங்க, இந்த சமூகத்தில் எல்லாம் நல்லவன் கெட்டவன் எல்லாம் இருக்கிறான், எல்லாம் கலந்து தான் சமூகம். நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். மிட்டாய் கடையை திறந்து வச்சுருங்க, இனிப்பு கடையை திறந்து வைப்பீங்களா சொல்லுங்கள்? ஈமிக்க தான் செய்யும், எறும்பு வரதான் செய்யும். நீங்கள் தான் பாதுகாப்பாக முடி வச்சுருந்துருக்கணும். பராமரிக்கிறதுல நல்லா பண்ணுங்க. இப்போ சும்மா சொன்னாங்க மனைவி, இப்போ இன்னொன்று சொல்லட்டுமா? இன்னொன்று சொல்கிறேன், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஓடுகாலி என்றைக்குமே ஓடுகாலி தான். இது நீ என்ன தான் பொத்தி நீ வந்து மூடி வச்சுருந்தாலும் இது ஓடுகாலி தான்.
அன்பால் காதலால் நீங்கள் வந்து அதை தாண்டி செக்ஸால் நீங்கள் வந்து உங்கள் மனைவியை நீங்கள் கட்டி போட தவறிட்டீங்கன்னு சொன்னால், அன்பால் காதலால் காமத்தால் நீங்கள் வந்து கட்டி போட விட்டுட்டீங்க சரிங்களா? அப்போ ஊர்மையை தான் செய்யும். இந்த நாய் கூட பாருங்கள், நீங்கள் வீட்டில் என்ன தான் நீங்கள் வளங்க சார், இது நீங்கள் சங்கிலி போட்டு கட்டி வந்து வளர்க்குறீங்க. நீங்கள் அதுக்கு தயிரை ஊற்றுவீங்க, மோரை ஊற்றுவீங்க, வந்து 10 விதமான வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் போட்டு எல்லாம் வளர்ப்பீங்க. நீங்கள் சங்கிலி இருந்தால் அவுத்து பாருங்களேன், அது குப்பை தொட்டிக்கு போதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு நாள் போக அடுத்த நாள் போகும், இல்லை 3ஆவது நாள் 4ஆவது நாள் போய் நின்றோம் இது. ஏன்னா அவங்க கூட்டாளிங்களாம் அங்கே வந்துடுவாங்கல்ல, அங்கே போய் நின்றோம் அது. இப்போ புரியுதுங்களா? இப்படி தான் நீங்கள் தான் வந்து அது அன்பால் காதலால் காமத்தால் கட்ட மறந்துட்டீங்க. இப்போ நீங்கள் உங்களோட எச்சரிக்கை யாருக்கு? நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லாமல் திருடன்கை அன்றைக்கே சுற்றிட்டு தான் இருக்கிறான், இந்த தெருவில் கூட இருப்பான். நீங்கள் திறந்து போட்டு வைங்க, அந்த இடத்துல அந்த பொருள் களவு போதா இல்லையான்னு பாருங்கள். பகலுன்னா இரவு போகும், எப்படி இருந்தாலும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் மூடி வச்சுருந்தாலும் ஓடுறதுன்றது நிறுத்த முடியாது. நான் வந்து இமானுடைய முதல் மனைவிக்காகன்னு சொல்லலை, பொதுவாகவே நான் சொல்கிறேங்க. நாம் வந்து எச்சரிக்கைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எதை சொல்ல வரான்னு எனக்கு புரியல. எச்சரிக்கைன்றது இவர் நான் டெய்லி பூட்டிட்டு வருவாரா? எச்சரிக்கைனா எனக்கு ஒன்றும் புரியல. டெய்லி வீட்டை பூட்டிட்டா வர முடியும்? அப்படி கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் வந்து நான் பார்ப்பேன், சில இடங்களில் பார்க்குறேன், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த சில சொசைட்டி இருக்குது, இந்த சொசைட்டின்றானுங்கள, இந்த பணத்தை வச்சோ அல்லது வசதி வாய்ப்பு வச்சோ வாழ்க்கை முறையை வச்சோ அல்லது வந்து அதை தாண்டி இன்னும் சில எக்ஸட்ராலாம் இருக்குது. இது அது நீங்கள் ரிலீஜனில் கூட நீங்கள் எப்படி எடுத்துங்க, இல்லை கேஸ்டில் கூட நீங்கள் எடுத்துங்க, எப்படியோ அது உங்கள் விருப்பம். அந்த சொசைட்டியில் சொல்லலாம் சில நேரங்களில் பார்ப்பான்னு கேட்டால் ரொம்ப வரம்பு மீறிய அந்த இன்னொரு ஆண் கூட வந்து பழகிறதா இருக்கட்டும், இல்லை பெண் கூட பழகிறதா இருக்கட்டும், இந்த தொட்டு பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது இந்த தொட்டு பேசுறது, அடித்து பேசுறது, கிள்ளி பேசுறது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பல பார்ட்டியிலலாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் உட்காந்து பார்ப்பேன், ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி. அதுதான் அப்படி தான் நெருப்பு பற்றிக்கும். இது இங்கே எல்லோரும் நல்லவன் தான், சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் கெடுக்கிறது. நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நான் டைம் மிஷின் இல்லை, எச்சரிக்கையாக இருன்னு சொன்னால் ஒரு வரம்போடு இருந்திருக்கணும். எச்சரிக்கைன்றதே இங்கே நீங்கள் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் எச்சரிக்கை இருந்தாலும் ஓடுறது ஓடிடும். அப்போ அன்பும் காதலும் வந்து காமமும் சரியாக இருந்ததுன்னா, காமம்ன்றது ஒரு காலகட்டத்து தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காமம் தேவைப்படாது. 40-50 வயதை கடந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் காமம் இருக்காது. அங்கே அன்பும் காதலும் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் கூட கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் கூட போயிடும், அன்பு தான் இருக்கும். 70 வயசில் 2 பேர் மேலே ஒன்றும் முடியாது. அங்கே வந்து அன்பு காதல், அந்த காமம் காதல் போயிட்டோம், அன்பு தான் நிற்கும் கடைசியாக. அதுக்கப்புறம் வந்து நல்லா போயிட வேண்டியதான் மேலே. பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.